காதற் கவிதை எழுதத் தொடங்கினேன். அவள் புகைப்படத்தை பார்த்து என்னுடைய பேனா ஸ்தம்பித்து நின்றது. மை தீர்ந்து போய் அல்ல, அவள் அழகை கூற முடியாமல் உறைந்து போய். அவ்வளவு அழகோ அவள், மிகவும் இளமையானவளோ என்று நீ நினைப்பது எமக்கு புரிகிறது. ஆம், அவள் இன்றைய எழுத்திலும் இளமையானவள். மூதாதையர்களுக்கெல்லாம் மூதாதையரான மூத்தவள். உலகில் தோன்றிய எழுத்துகளுக்கெல்லாம் வித்தானவள். நம் அனைவருக்கும் தாயான தமிழ்த்தாயே அவள். முதலில் தமிழ்த்தாயை வணங்கி என்னுடைய கவிதையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். பாரதம் என்னும் காவியம் என்னை கவி எழுதென்றது. கவியை பற்றி எக்கவிதையை எழுதுவது? இருந்தும் எழுதினேன். இப்பிஞ்சு கவிஞனின் குழந்தை சொற்கள் இதோ. குடியரசு விழா காணும் என் பாரதமே, எழில் புகும் குடிலாக நான் பார்த்த ரதமே. பார்த்தனுக்கு தேரோட்டியோ கண்ணன். பாரதத்தின் அழகை பார்க்க வேண்டுமே நமக்கு கோடி கண்கள். என் பாரத தாயே, தாமரை போன்ற கண்ணுடையவளே, மறை போன்ற மிடருடையவளே, மறைநூல் முதல் பல் நல் மதநூல்களையும் தன்னுள் அடக்கி ஒற்றுமையுள் வேற்றுமை என்பதை மறைத்து வேற்றுமையில் ஒற்றுமை என உரைத்தவளே, உலகில் ஆலமரம் போல் வேரூன்றி புலி போல வன்மை கொண்டு யானை போல் வலிமையும் கொண்டு என் அழகுமயிலாக காட்சி கொடுப்பவளே, கங்கையை போன்று வற்றாத உள்ளமும் முக்கணியில் முதற்கனியான மாம்பழச் சுவை இனிமையையும் உன்னிடமே அனைத்தும் கண்டேன். பாரினில் மனம் கமழ வீசுகின்றாய் மூவர்ண கொடியாக. பாரினில் நம் மனமும் குளிர உழைப்போம் படிப்படியாக. பாரதத்தில் நாமே பாராள சிந்தியதோ எத்தனை இரத்த திவலைகள், அதனுள் எத்தனை கவலைகள். சுதந்திரத்தை பெற தன் இன்னுயிரையும் தந்த வள்ளல்கள் நமது மாபெரும் சுதந்திர போராட்ட தலைவர்கள். அவர்களுக்கு என் தலையாய தலை வணக்கங்கள். என் பாரதத்தாயே, மொத்தத்தில் உன்னை ஓரிடத்தில் கோர வேண்டுமென்றால் ஐயென்றும் கோரலாமே. அனைவருக்கும் இந்த காணொளியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. மீண்டும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.